அதிமுகவில் நீடித்து வரும் உட்கட்சி பூசல் விவகாரம் காரணமாக புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை நீக்கியதைத் தொடர்ந்து அதிமுக மாவட்ட கழக அலுவலகத்தின் கட்டுப்பாட்டை சுற்றிய சர்ச்சைகள் கடந்த சில நாட்களாகவே அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகவே மாறி இருக்கிறது. அந்த வகையில் 2026 தேர்தல் முடிவுக்கு பின்னர் சட்டப்பேரவையில் தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது அதிமுக இரு அணியாக மாறியது. அதன் காரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினார். அதனைத் தொடர்ந்து புதிய மாவட்ட செயலாளராக பழனிவேல் நியமிக்கப்பட்டார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அணி, சி.வி. சண்முகம் அணி என 2 அணிகளாக பிரிந்த நிலையில் சி.வி. சண்முகத்தை தவிர அந்த அணியில் இருந்தோர் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்ததை அடுத்து ஓரணி ஆகினார்கள். அந்த அணியிலிருந்த விஜயபாஸ்கரை முன்னிலைப்படுத்தி புதுக்கோட்டை மாவட்ட கழக அலுவலகத்திலும் பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பி வந்தன. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலகத்தின் சாவி புதிய நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படாததால் இரு தரப்பினருக்கும் இடையே கருத்து வேறுபாடு உருவானது. இந்த விவகாரம் தீவிரமடைந்த நிலையில்தான் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சமரச முயற்சிகளை மேற்கொண்டது. இதன் ஒரு பகுதியாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடும் செய்யப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் விஜயபாஸ்கர் தரப்பில் அவருடைய வழக்கறிஞர் மட்டுமே பங்கேற்றதாக கூறப்படுகிறது. புதிய மாவட்ட செயலாளர் தரப்பும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் மாவட்ட கழக அலுவலகத்தின் உரிமை மற்றும் நிர்வாக கட்டுப்பாடு தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதேபோல கட்சி நிர்வாக மாற்றம் அறிவிக்கப்பட்ட பிறகு அலுவலகத்தின் பொறுப்புகள் புதிய நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஒரு தரப்பினர் வலியுறுத்திய நிலையில் மற்றொரு தரப்பு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் மீண்டும் அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே நேற்று இரவு முக்கிய திருப்பம் ஏற்பட்டது. விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் மாவட்ட கழக அலுவலகத்தின் சாவியை புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேலிடம் ஒப்படைத்தனர். இதன் மூலம் கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கும் வந்தது. இதனையடுத்துதான் புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேல் தலைமையில் மாவட்ட கழக அலுவலகம் திறக்கப்பட்டது. புதிய நிர்வாகத்தின் கீழ் கட்சி பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்தும் வருகின்றனர். இதற்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டத்திலும் சி.வி. சண்முகத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் போர்க்கொடி தூக்கினார்கள். அப்போதும் அதிமுக மாவட்ட அலுவலகத்தின் சாவி பிரச்சனை எழுந்தது. இறுதியில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரிடம் அலுவலகத்தின் சாவி ஒப்படைக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி அலுவலகத்தை திறந்து வைத்தார். அப்போது சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவாக அங்கிருந்த பேனர்கள் அனைத்தும் அகற்றப்பட்ட சம்பவம் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுகவின் முக்கிய முகமாக கால் நூற்றாண்டு காலமாக அடையாளப்படுத்தப்பட்டவர்தான் சி.வி. சண்முகம். எம்.எல்.ஏ., எம்பி, அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டன. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் பழனிசாமியின் காலத்தில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக இருந்தார். இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட படுதோல்வியால் பழனிசாமிக்கு எதிராக சி.வி. சண்முகம் போர்க்கொடி தூக்கினார். இவருடன் இணைந்து முதல்வர் விஜய் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட எம்.எல்.ஏக்கள் பழனிசாமியிடம் தஞ்சமடைந்தனர். ஆனால் சி.வி. சண்முகம் செல்லவில்லை. தன்னிடமிருந்து படிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பதவியை மீண்டும் வழங்க வேண்டும் என பழனிசாமியை சி.வி. சண்முகம் நிர்பந்தித்துள்ளார். முதலில் இணைந்து செயல்படுங்கள், கட்சி பதவி கொடுத்து பின்னர் பேசிக்கொள்ளலாம் என பழனிசாமி கூறியதாகவும் உடன்பாடு எட்டப்படாததால் பழனிசாமியுடன் சி.வி. சண்முகம் இணைய முன்வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த விழுப்புரம் மாவட்டம் அதிமுக அலுவலகத்தை திடீர் திருப்பமாக பொதுச் செயலாளர் பழனிசாமி தரப்பிடம் சி.வி. சண்முகம் ஒப்படைத்துள்ளது பேசும் பொருளாகி இருக்கிறது. மயிலம் தொகுதியில் மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் பணியை முடித்துக்கொண்டு ஓரிரு நாளில் சென்னை செல்கிறார். அவரிடம் எஸ்.பி. வேலுமணி மூலம் அதிமுக தலைமை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என தெரிய வருகிறது. தன்னிடமிருந்து படிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவியை ஒப்படைக்க வேண்டும் என்பதில் சி.வி. சண்முகம் உறுதியாக இருக்கிறார். இதில் உடன்பாடு எட்டப்படுமா என தெரியவில்லை. பதவி விவகாரத்தில் பழனிசாமியும் கராடாக இருக்கிறார். பதவி இல்லை என்றால் சி.வி. சண்முகம் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அதிமுகவிற்கு குட்பை சொல்லிவிட்டு தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கலாம் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறியும் வருகிறார்கள். இவருடைய சாய்ஸ் தாவேகாவில் இருந்தால் ராஜினாமா செய்த எம்பி பதவியை மீண்டும் கொடுத்து தமிழக அரசியலில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி வழங்குவதாக அமைச்சர் செங்கோட்டையன் மூலமாக காய்கள் நகர்த்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றாலும் அமைச்சர் பதவி சாத்தியம் இல்லை. திண்டிவனம் தொகுதியில் வெற்றி பெற்ற வி.சி.க.வை சேர்ந்த வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராக இருப்பது காரணமாகவே கருதப்படுகிறது. ஒரே மாவட்டத்தில் இரு அதிகார மையங்கள் இருந்தால் திமுக ஆட்சியில் பொன்முடி மஸ்தான் இடையே ஏற்பட்ட சலசலப்பு தாவேகா ஆட்சியிலும் மீண்டும் ஏற்படலாம் என தாவேகா தலைமை யோசிக்கலாம் என கூறப்பட்டும் வருகிறது.
இல்லை என்றால் சிறிது காலத்திற்கு மௌனம் காக்கலாம். எனவே சி.வி. சண்முகத்தின் அடுத்த கட்ட நகர்வு என்பது தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த திமுகவிற்கும் எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவிற்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத திருப்பமாக நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியை பிடித்தது. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்காத காரணத்தினால் திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றார். அதே நேரம் கடந்த 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்துள்ளது. இனியும் தொடர்ந்து எதிர்க்கட்சியாக இருந்தால் கட்சியை வளர்க்க முடியாது. எனவே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என அதிமுகவில் ஒரு பிரிவு எம்எல்ஏக்கள் திட்டமிட்டனர். இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில்தான் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்களை கொண்ட அணியினர் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனால் கடும் அதிருப்தியடைந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக முக்கிய நிர்வாகிகளாக இருந்த 28 மாவட்ட செயலாளர்களை ஒரே நாளில் நீக்கி அதிரடியாக நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் அந்த இடத்திற்கு புதிய மாவட்ட செயலாளர்களையும் அறிவித்தார். இதனால் அதிமுக 2ஆக பிளவுபட்டது. அதே நேரம் தாவேகாவிற்கு வாக்களித்த 25 எம்எல்ஏக்களை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவியை பறிக்கவும் இபிஎஸ் சபாநாயகருக்கு கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என காத்திருந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இடமில்லை என முதலமைச்சர் விஜய் பின்வாங்கிவிட்டார். இதனால் என்ன செய்வது என தெரியாமல் எஸ்.பி. வேலுமணி அணியினர் தவித்தனர். இதற்கு பிறகுதான் இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாலும் இணைந்தனர். நிலைமை மோசமானதை உணர்ந்து எஸ்.பி. வேலுமணி தரப்பு மீண்டும் இபிஎஸ்ஸுடன் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். இதில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து 19 எம்எல்ஏக்கள் இபிஎஸ்ஸை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தனர். ஆனால் இதில் சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் மட்டும் இபிஎஸ்ஸை சந்திக்காமல் மௌனம் காத்து வருகிறார்கள். இருவரும் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு தாவேகாவில் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. இதற்கு ஏற்றாற் போல விஜயபாஸ்கரும் விராலிமலை தொகுதியில் உள்ள அதிமுக நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தினார். அதே நேரம் சி.வி. சண்முகம் அரசியலிருந்து விலக இருப்பதாகவும் கூறப்பட்டது. இதற்கு இடையே மயிலம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய சி.வி. சண்முகம் 5 வருடம் முழுமையாக எம்எல்ஏவாக தொடருவேன் என உறுதியாக தெரிவித்தார். சி.வி. சண்முகம் சி.வி. சண்முகத்தின் இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் என கேள்வி எழுந்த நிலையில்தான் பல்வேறு தரப்பில் சி.வி. சண்முகம் கருத்து கேட்ட நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டாம் என கூறியுள்ளனர். இதேபோல பாமக தலைவர் அன்புமணி சி.வி. சண்முகத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் பேசியுள்ளார். அதில் அதிமுகவில் முக்கிய தலைவராகவும் வட மாவட்டங்களில் செல்வாக்கு மிக்கவராகவும் வளர்ந்துள்ளீர்கள். எனவே அரசியலிருந்து ஒதுங்கும் முடிவையே ராஜினாமா முடிவை எடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தியும் உள்ளார். இந்த நிலையில்தான் சி.வி. சண்முகம் தாவேகாவில் இணைய முடிவெடுத்தாலும் தாவேகா தரப்பிலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகாததால் மன வருத்தத்திலிருந்த சி.வி. சண்முகம் இந்த அதிமுகவும் வேண்டாம் தாவேகாவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் சி.வி. சண்முகம் இணைய உள்ளதாகவும் இதற்காக மிக உயர்ந்த பதவி ஸ்டாலின் கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.